Taste the Daily. ராமநாதபுரம் நகராட்சிக்கு உட்பட்ட மகர் நோன்பு பொட்டல் பகுதி புதிய சாலை சில மாதங்களிலேயே சேதமானதில் அந்த பகுதி மக்கள் ஆவேசம் அடைந்தனர். மக்களின் வரிப்பணத்தில் புதிதாக அமைக்கப்பட்ட தார் சாலை சில மாதங்களிலேயே குண்டும் குழியுமாக சேதமானதில் கழிவுநீர் தேங்கி சுகாதார சீர்கேடு ஏற்படும் நிலை உள்ளது. இதையடுத்து நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசின் நகராட்சியின் அலட்சியத்தை கண்டிக்காமல் மௌனம் காக்கும் மக்கள் பிரதிநிதிகள் குறித்து பொதுமக்கள் ஆவேசத்துடன் கேள்வி எழுப்பி வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் சேரும் சகதியுமான சாலையில் அவசர ஊர்திகள் கூட போக வழியில்லாதது குறித்து ஆட்சியரிடம் பொதுமக்களுடன் சேர்ந்து அதிமுக நகர்மன்ற உறுப்பினரும் மனு அளித்தார். 8வது வார்டு பாரதியார் நகர் மற்றும் மேட்டுச்சேரி பகுதியில் சாலைகள் சேரும் சகதியுமாக உள்ளதால் 350க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் அவதியடைந்து வருகின்றனர். இதுகுறித்து பலமுறை மனு அளித்தும் நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசு நடவடிக்கை எடுக்காத நிலையில் அதிமுக நகரமன்ற உறுப்பினர் தலைமையில் பொதுமக்கள் ஆட்சியரிடம் மனு அளித்தனர். காங்கிரீட் ரோடு இல்லைனா தார் ரோடே வரணும் சார். தார் ரோடு வந்துச்சுன்னா நம்மளுக்கு ஒரு பஸ் வசதியோ இல்லை ஆத்திர அவசரத்துக்கு யாருக்கோ ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி எங்களுக்கு வண்டி வரும், வண்டியில் நம்ம போகலாம் வரலாம். ஒரு உடம்பு சரியில்லைன்னா கூட தூக்கிட்டு தான் சார் போகணும். தூக்கிட்டு போகிறத தவிர வேறு வழியெல்லாம் இல்லைங்க சார். சென்னை எண்ணூரில் வீட்டில் காளி சிலை வைத்திருப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நெட்டுக்குப்பம் பகுதியில் கார்த்திக் என்பவர் வீட்டில் இருந்த காளி சிலை பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவத்தில் கடந்த வாரமே சிலையை உரிமையாளரிடம் ஒப்படைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டு இருந்தது. இந்நிலையில் தாசில்தார் சிலையை ஒப்படைக்காததால் கார்த்திக் மீண்டும் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்ந்ததில் சிலையை ஒப்படைத்துவிட்டு நீதிமன்றத்திடம் தெரிவிக்க வேண்டும் என நீதிபதி தீர்ப்பளித்தார். இதனை அறிந்த கிராம மக்கள் தொடர்ந்து உயிரிழப்புகள் ஏற்படுவதால் சிலையை ஊருக்குள் விடமாட்டோம் என கூறி கருப்பு துணி அணிந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பதற்றமான சூழல் நிலவியது. இந்த சிலை ஆக்ரோஷமான காளி சிலை. இது நம்ம இதுல பாத்தீங்கன்னா சமுதாயத்துல பாத்தீங்கன்னா யாருமே இந்த மாதிரி சிலை வச்சது கிடையாது. இவங்களை மந்திரம் செய்யறது, இந்த மாந்திரிகம் செய்யறது, கோழி கழுத்து தலையை அறுத்து போட்டு சாங்கியம் பண்றது, அப்புறம் ஆட்டு தலையை அறுத்து போட்டு சாங்கியம் பண்றது, இந்த மாதிரி வியாபார நோக்கோட அவங்க ஊர் உள்ள கொண்டு பண்றதுக்கு முயற்சி பண்ணாங்க. இதை தான் நாங்க தடுத்து நிறுத்தி வெளியாளுங்க உள்ள இதுக்கு மாந்திரிகம் பண்றதுக்கு அவங்க கிட்ட பணம் கொடுத்துட்டு இந்த மாதிரி செய்யறதுக்கு தூண்டுதல் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆதம்பாக்கம் சவுக்கு சங்கர் அலுவலகத்தில் போலீசார் நடத்திய அதிரடி சோதனை பயோமெட்ரிக் பூட்டால் தோல்வியடைந்தது. தீயணைப்பு, வருவாய்த்துறை, ஆம்புலன்ஸ் குவித்தும் கதவை திறக்க முடியவில்லை. சவுக்கு சங்கரை கஸ்டடியில் அழைத்து வந்து பயோமெட்ரிக் பூட்டை திறக்க வைக்க ஏவல் துறை திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தென்காசி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடந்த மக்கள் குறைதீர்ப்பு முகாமில் செங்கோட்டை பகுதி பொதுமக்கள் காலி மதுபாட்டில் மாலையுடன் வந்து மதுக்கடைகளை அகற்ற கோரி மனு அளித்தனர். தெருவுக்கு தெரு திறந்து வைக்கப்பட்டுள்ள மதுக்கடைகளால் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என குற்றம் சாட்டி மனுக்கள் குவிந்ததால் அலுவலக வளாகத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. தஞ்சை பழைய பேருந்து நிலையத்தில் உள்ள ஸ்வீட் கடையில் QR கோடு மோசடியில் CCTV ஆதாரம், வங்கிக் கணக்கு விவரங்கள் வெளிச்சத்தில் இருந்தும் குற்றவாளி கைது செய்யப்படாதது விடியாத அரசின் ஏவல் துறையின் மெத்தனத்தை அம்பலப்படுத்தியுள்ளது. புகார் அளித்து நாட்கள் கடந்தும் நடவடிக்கை இல்லாமல் தாமதிக்கும் காவல்துறையின் அலட்சியம் பொதுமக்களிடையே கடும் விமர்சனத்தை ஏற்படுத்தியுள்ளது. கும்பகோணம் கும்பேஸ்வரர் கோயில் பின்புறம் பிரதான சாலைப்புறம் உள்ள மின்மாற்றி மற்றும் சேதமடைந்த மின்கம்பங்கள் விபத்து அபாயத்தில் உள்ளது. அப்பகுதி மக்களை பீதியில் ஆழ்த்தியுள்ளது. பள்ளி, கல்லூரி மாணவர்கள், பக்தர்கள் தினமும் செல்லும் பகுதியில் உடனடி சீரமைப்பு அல்லது இடமாற்றம் செய்ய வேண்டும் என பொதுமக்கள், சமூக ஆர்வலர்கள் மின்சார வாரியத்திற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். செங்கல்பட்டு அருகே கிராம நிர்வாக அலுவலக கட்டிடம் சிதிலமடைந்துள்ளதாக புகார் எழுந்துள்ளது. திருமணி ஊராட்சியில் செயல்பட்டு வரும் கிராம நிர்வாக அலுவலகத்தில் சிமெண்ட் பூச்சிகள் உதிர்ந்து இரும்பு கம்பிகள் வெளியே தெரியும் அளவிற்கு சிதிலமடைந்துள்ளதால் எந்த நேரத்திலும் கட்டிடம் இடிந்து விழும் அபாயம் உள்ளதாக பொதுமக்கள் அச்சம் தெரிவித்தனர். மேலும் விடியாத திமுக அரசின் அதிகாரிகள் புதிய கட்டிடம் அமைக்க விரைந்து நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுத்தனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் உள்ளூரிலேயே பணி வழங்க வலியுறுத்தி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தாமஸ் நகர் பகுதியில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் பணியாளர்களுக்கு உள்ளூரிலேயே பணி வழங்க வேண்டும், புதிய பணியாளர்களுக்கு அடையாள அட்டை வழங்க வேண்டும், வேலைவாய்ப்பு திட்டத்தில் இருந்து நீக்குவதை கைவிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி பொதுமக்கள் மற்றும் விடுதலை சிறுத்தை கட்சியினர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
கோவை மாவட்டம் மல்லுமிச்சம்பட்டி தனியார் தொழில் நிறுவனத்தில் உணவு பற்றாக்குறையால் ஏற்பட்ட மோதலில் ஒருவர் கொலை செய்யப்பட்டது தொடர்பாக 5 பேர் பிடிபட்டனர். பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த தொழிலாளர்கள் உணவு பற்றாக்குறை காரணமாக மதுபோதையில் தகராறு செய்ததில் ராகேஷ்குமார் என்பவரை ராஜகுமார் மண்டல் கழுத்தில் கத்தியால் குத்தி கொலை செய்தார். இதையடுத்து ராஜகுமார் மண்டல் மற்றும் அவரது தந்தை உள்பட 5 பேர் பிடிபட்டனர். விடியாத ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் போதைப் புழக்கம் அதிகரித்துள்ளதால் கொலை குற்றங்களும் அதிகரித்து விட்டதாக பலரும் குற்றம் சாட்டுகின்றனர். திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் அருகே ஆதிதிராவிடர் நலத்துறை சார்பில் வழங்கப்பட்ட இடத்தை சட்டவிரோதமாக ஆக்கிரமித்துள்ளதாக பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்துள்ளனர். எலமனூரில் ஆதிதிராவிடர் நலத்துறை சார்பில் விளையாட்டு திடலுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்தை முரளி மற்றும் பிரபு ஆகியோர் ஆக்கிரமித்து வீடு கட்டி உள்ளதாகவும் இதுகுறித்து ஆதிதிராவிடர் நலத்துறையிடம் விளக்கம் கேட்டபோது பட்டா வழங்கிய வருவாய்த்துறையினர்தான் இடத்தை மீட்டுத் தர வேண்டும் என அலைகழிப்பதாகவும் பொதுமக்கள் வேதனை தெரிவித்தனர். விடியாத திமுக ஆட்சியில் அரசு அதிகாரிகளின் மெத்தனத்தால் மக்கள் அவதிப்படுவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. விளையாட்டு மைதானத்திற்காக கவர்மெண்ட் ஒதுக்கி வச்சுட்டு போன இடத்த பக்கத்தில் குடியிருக்க ஒரு தனிநபர் குடும்பம், வீரமணி மகன் முரளி, வீரமணி மகன் பிரபு, 2 குடும்பமும் சேர்ந்து 2 நாளில் இரவும் பகலுமா வீட்டை கட்டிட்டாங்க. இது சம்மந்தமாக நாங்கள் மாவட்ட ஆட்சியர் தலைவர் இதோட 5 டைம் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். இன்றைக்கி தான் நாங்கள் கலெக்டரை பார்க்க முடிஞ்சிச்சு. இதுக்கு முன்னாடி டிஆர்ஓலேருந்து ஸ்ரீரங்கம் தாலுகா ஆஃபீஸ் வரைக்கும் எல்லாமே அலைஞ்சோம். கடைசியில் என்ன சொன்னாங்கன்னா, ஹரிஜன வெல்ஃபேரில் கொடுத்ததுனால அவங்க தான் இதுக்கு ஆக்ஷன் எடுக்கும்னு சொல்லவும் ஆதிதிராவிட நலத்துறையிலேருந்து தாசில்தார் பார்த்துட்டாரு. கெட் சர்வேர் அளந்து பார்த்துட்டு அது ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கிறத உறுதி செஞ்சுட்டாங்க. சிவகங்கை மாநகராட்சியில் மாற்றுத்திறனாளி ஒருவரை கவுன்சிலராக நியமிப்பதில் திமுக ஆதரவாளர் முறைகேடாக நியமிக்கப்பட்டது குறித்து ஆட்சியர் அலுவலகத்தில் மாற்றுத்திறனாளிகள் மனு அளித்தனர். மாற்றுத்திறனாளி ஒருவரை நியமிக்க வேண்டும் என அறிவிக்கப்பட்டதன் அடிப்படையில் 15 பேர் வேட்புமனு தாக்கல் செய்ததில் எந்தவொரு தகவலும் தெரிவிக்காமல் திமுக ஆதரவாளர் ஒருவரை போலி விளம்பர ஸ்டாலின் அரசு நகராட்சி கவுன்சிலராக நியமித்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதுகுறித்து நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மாற்றுத்திறனாளிகள் ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். இதுல இருந்து டிஎம்கே கட்சியில இருக்கிறவங்கள்ட்ட நாங்கள் எடுப்போம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வாய்ஸ் மெசேஜ் கூட வந்துருந்துச்சு. எங்கள் செல்லுகளுக்கு வாட்ஸ்அப்புக்கு வந்துருந்துச்சு. இது எங்களுக்கு மன வேதனை ஏற்றுறது. இதனால் இதை கண்டித்து நாங்கள் மாவட்ட ஆட்சியர்கிட்ட ஒரு மனு கொடுக்குறதுக்கு வந்துருக்கோம். இதுவே இந்த தவறு நடக்கக்கூடாது. மாற்றுத்திறனாளி எல்லாரும் சமம் அப்படின்ற மாதிரி எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, எல்லாரும் யாருக்கு தகுதி இருக்கோ அவங்களுக்கு இந்த பதவியை வழங்கணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். திண்டுக்கல் மாவட்டம் குஜிலியம்பாறை அருகே பணத்தை திருடியதாக கூறி தலைகீழாக கட்டி தொங்கவிட்டு அடித்ததில் படுகாயம் அடைந்த 13 வயது பள்ளி மாணவன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சின்ன அழகுபுரம் பகுதியைச் சேர்ந்த கந்தசாமி என்பவரின் 13 வயது சிறுவன் வெற்றிவேல் பள்ளி முடிந்து வரும் வேளையில் பைக்கில் இருந்த 7000 ரூபாய் திருடியதாக கூறி 3 இளைஞர்கள் தலைகீழாக தொங்கவிட்டு அடித்ததில் கரூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். விடியாத ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் அப்பாவி சிறுவன் மீது அபாண்ட பழி சுமத்தி தண்டிக்கப்பட்டதில் பெற்றோர் சொல்லொன்னா துயரத்திற்கு ஆளாகி உள்ளனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் வட்டிக்கு பணம் கொடுத்த விரக்தியில் பட்டறை தொழிலாளி தாக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சூரியம்பாளையம் பகுதியில் சக்திவேல் என்பவரிடம் பட்டறை தொழிலாளியான முத்து என்பவர் கடன் பெற்று வட்டியுடன் செலுத்திய பிறகும் மேலும் பணம் கேட்டு முத்துவை இரும்பு கம்பியால் சக்திவேல் கடுமையாக தாக்கியுள்ளார். இதில் காயமடைந்த அவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். விடியாத திமுக ஆட்சியில் கந்துவட்டி கொடுமையை தடுக்க மசோதா கொண்டு வந்தது எல்லாம் வெறும் நாடகமா என மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். தென்காசி மாவட்டம் புளியங்குடி மலர் சந்தையில் பூக்களின் விலை கிடுகிடுவென உயர்ந்துள்ளது பொதுமக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. செவ்வாயன்று மார்கழி துவங்கும் நிலையில் கடையநல்லூர், புளியங்குடி, அரியநாயகிபுரம் பகுதிகளில் பூக்களின் விலை உயர்ந்துள்ளது. கடந்த சில நாட்களாக பனியின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் விளைச்சல் குறைந்துள்ளதாகவும் அதனால் வரத்து குறைந்து விலை அதிகரித்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் பிச்சிப்பூ 1000 ரூபாய், கனகாம்பரம் 1000 ரூபாய், மல்லிகை 1750 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. மேலும் அரளி, கேந்தி என மற்ற பூக்களின் விலையும் கணிசமாக உயர்ந்துள்ளது.